Hi students, this is Alex here. Example 1. Draw the lines of symmetry for the given figures அப்படின்னு கேட்டிருக்காங்க. And also find the number of lines of symmetry. இப்போ நம்ம இதில் இருக்க first subdivision எடுத்துக்கலாம். இப்போ lines of symmetry அப்படின்னும் போது நம்ம ஒரு லைன் வரைஞ்சா அந்த லைனுக்கு இருக்கிற ரெண்டு பக்கத்துலையும் சிமிலராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நான் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராமில் நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் symmetry equal to 2. அடுத்தது subdivision 2ல பாத்தீங்கன்னா இன்னொரு டயக்ராம் இருக்கு. இப்போ இங்க நம்ம போன சப்டிவிஷன் மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சா இது சிமெட்ரி கிடையாது. ஏன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இல்லை. ஆனா நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்த சப்டிவிஷன் 2ல ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு. நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி ஈக்குவல் டு 1. ஸோ டயக்ராமை பொறுத்து போனதுல நமக்கு 2 வந்துச்சு, பட் இங்க 1 தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்ல பாருங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனோட டயக்ராமுக்கு நம்ம இதே மாதிரி லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய போறோம். ஸோ இங்கே நான் இப்போ ஹரிசாண்டலாக ஒன்று வரைஞ்சேன்னா இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்படி வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னும் போது ஸோ நமக்கு 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சா அது லைன் ஆஃப் சிமெட்ரியா இருக்குமான்றதை பார்த்து வரையணும். அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம தனியாக கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 2. Draw the lines of symmetry for each of the letters in the word rhombus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ rhombus அப்படின்ற வேர்டோட ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரையணும். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இதில் ஓ அப்படின்றது சர்க்கிள் ஷேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லெட்டராக இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ராம்பஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம் இந்த லெட்டர்ஸை. இப்போ ஒவ்வொரு லெட்டராக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர். இப்போ இந்த லெட்டர் ஆரை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இதில் இப்போ நான் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, மேலே இங்கேயும் சேமா இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ நான் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியாது. ஸோ வெர்டிக்கல் லைன் வரைஞ்சா லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமா இருக்கா இல்லை, அதனால இதில் எந்த லைன் ஆஃப் சிமெட்ரியும் வரைய முடியாது. ஸோ இந்த லெட்டர் ஆருக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றது இந்த ஆருக்கு 0. ஸோ நம்ம எல்லா லெட்டருக்குமே இந்த மாதிரி லைன் ஆஃப் சிமெட்ரின்னு எழுத போகிறோம். அதனால காமனாக இப்படி போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த லெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இப்போ நம்ம ஆர் போட்டோம் இல்லையா, அடுத்தது ஹெச் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹெச் எடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் ஹரிசாண்டலாக இப்படி ஒரு லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த லைனுக்கு மேலே இருக்க பாதியும் கீழே இருக்கிற பாதியும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அதே மாதிரி இப்போ நான் ஒரு வெர்டிக்கல் லைன் இப்படி எடுத்தாலும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இந்த லெட்டருக்கு நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி 2. அடுத்த லெட்டர் எடுத்துக்கலாமா? ஸோ அடுத்தது ஓ இருக்கு. இது நம்ம எழுதும் போது சம்டைம் ஓவல் ஷேப்ல போடுவோம், ஓ அப்படின்னு போடுவோம். பட் ஆனால் கொஸ்டின்ல அவங்க இப்படி கிடையாது, இது சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சர்க்கிளா கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது சர்க்கிள் ஷேப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. Here the letter O is in circle shape. ஸோ இப்போ சர்க்கிள் ஷேப்ல இருக்கா. இப்போ இதுக்கு நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரையும் போது இப்போ நான் ஹரிசாண்டலாக ஒன்று வரையலாம், வெர்டிக்கலாக ஒன்று வரையலாம்,
அண்ட் இந்த டைரக்ஷனில் ஒன்று வரையலாம், இந்த டைரக்ஷனில் ஒன்று வரையலாம், அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷனில் ஒன்று வரையலாம். ஸோ இது மாதிரி நான் வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நம்ம வந்து இன்ஃபைனட் லைன்ஸ் வந்து வரையலாம். ஸோ இருக்கிற எல்லா அந்த ஸ்பேஸ்லையுமே வந்து இப்படி வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து இன்ஃபைனட் லைன் ஆஃப் சிமெட்ரி. இன்ஃபைனட் அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம், கவுண்ட்லெஸ். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நிறைய போயிட்டே இருக்கும். இப்போ நான் வேற கலரில் போடுறேன் பாருங்க. ஸோ இருக்கிற அந்த கேப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அதான் வந்து இன்ஃபைனட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அடுத்த லெட்டர் எடுத்துக்கலாமா? அடுத்தது எம். இப்போ எம்ல பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு ஹரிசாண்டல் வரைஞ்சி பார்க்கலாம். இப்படி ஹரிசாண்டல் வரைஞ்சி பாருங்க, மேலே இங்கேயும் சேமா இல்லை. அப்போ ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியாது. வெர்டிகலாக வரைஞ்சிங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சிமிலராக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை எழுதிட்டே இருக்கும் இல்லையா, நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு எழுதுறோம். ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன். அடுத்தது எம்முக்கு அடுத்தது என்ன இருக்கு? பி. ஸோ பி எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே பி இருக்கு. இதில் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரும்போது முதல்ல ஹரிசாண்டல் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இது லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ஏன்னா இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் சிமிலராக இருக்கு. இதுவே நான் வெர்டிக்கல் எடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு சிமிலராக இருக்காது. ஸோ அதனால இது எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ பி வந்து 1. அடுத்தது யூ. ஸோ இந்த லெட்டர் யூ எடுத்துக்கலாம். இப்போ யூக்கு நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹரிசாண்டலுக்கு மேலேயும் கீழேயும் சேமா இருக்கா? இல்லை. அப்போ இது வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. இதே நம்ம வெர்டிக்கல் எடுத்தோம்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமா இருக்கு. ஸோ இது வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது எஸ். ஸோ இந்த லெட்டர் எஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வரைஞ்சி பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் ஹரிசாண்டல் வரைஞ்சேன்னா மேலேயும் கீழேயும் சிமிலராக இருக்கா? இல்லை. இப்போ வெர்டிக்கலாக வரைஞ்சா லெஃப்ட் சைடு ரைட் சைடு சிமிலராக இருக்கா? அதுவும் இல்லை. அதனால இது வந்து 0 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இந்த ராம்பஸ் அப்படின்ற லெட்டரை எடுத்து ஒவ்வொரு லெட்டருக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரியை வரைஞ்சி பார்த்துருக்கோம். எதெல்லாம் பாசிபிளோ அது எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றதே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஆருக்கு 0, ஹெச்சுக்கு 2, ஓக்கு இன்ஃபைனட், எம்முக்கு 1, பிக்கு 1, யூக்கு 1 அண்ட் எஸ்ஸுக்கு 0. எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா, draw the lines of symmetry for an equilateral triangle, square, அதுக்கப்புறம் regular pentagon, அப்புறம் regular hexagon, and also find the number of lines of symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இப்போ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரையணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ஒன்று வரையலாம். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து அதர் சைடு இப்படி ஒன்று வரும். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து அதர் சைடு மிட் பாயிண்ட்ல வரும். அப்புறம் இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து அதர் சைடு மிட் பாயிண்ட் வழியா இப்படி வரும். ஸோ டோட்டலா நமக்கு இதுல நம்பர் ஆஃப், இங்க தனியா எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இங்க வந்து 3 இருக்கு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் வரையலாமா? ஸோ இதுக்கு கீழே ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயருக்கு வந்து நம்ம லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரைய போறோம். ஸோ இங்க எத்தனை இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு லைன் ஹரிசாண்டல் வரையலாம். ஹரிசாண்டல் வரைஞ்சா மேலே கீழேயும் சேமா இருக்கு. ஒரு வெர்டிக்கல் வரையலாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமா இருக்கு. இப்படி டயகனலா ஒரு லைன் வரையலாம். ஏன்னா இந்த லைனுக்கு ஒரு சைடும் இன்னொரு சைடும் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் வரையலாம். ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெகுலர் பென்டகன். ஸோ பென்டகன் அப்படின்னா நமக்கு வந்து 5 சைட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பென்டகன் முதல்ல வரைஞ்சிக்கோங்க. இந்த பென்டகன் வரைஞ்சிட்டு இதுல வந்து நம்ம லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரைய போறோம். ஸோ முதல்ல ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இப்படி பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ஒவ்வொரு வெர்டெக்ஸ்ல இருந்தும் அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்க நடுவில் இப்படி வரும். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல நடுவில் இப்படி வரும். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல மிட் பாயிண்ட்ல வரும். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்தும் ஆப்போசிட் சைட்ல மிட் பாயிண்ட்ல வரும். அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ்ல இருந்தும் ஆப்போசிட் சைட்ல மிட் பாயிண்ட் வரும். ஸோ
இப்போ நமக்கு இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை போட்டிருக்கோம்? ஒவ்வொரு வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகிறத போட்டிருக்கோம். ஸோ 1 நேம் பண்ணலாமா? இது 1, அப்புறம் 2, அப்புறம் 3, 4, 5. எல்லா லைனையும் நேம் பண்ணக்கூடாது. இந்த 5ன்றது இந்த பக்கமும் இருக்கு. நீங்கள் அப்புறம் இந்த இடத்துல நேம் பண்ணிடக்கூடாது. ஸோ வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகிறத நம்ம போட்டோம். ஸோ இங்கே வந்து 5 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அதுக்கு அடுத்தது ரெகுலர் பென்டகன், ரெகுலர் ஹெக்ஸகன். ஹெக்ஸகன்னா 6 சைட்ஸ் வரும். ஸோ நம்ம 6 சைட்ஸ் வர்ற ஒரு ஹெக்ஸகன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹெக்ஸகனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு லைனை வரைய போகிறோம். ஸோ இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆக்சுவலாக இங்கே வெர்டெக்ஸ் வந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸை மீட் பண்ணுது. இந்த வெர்டெக்ஸ் ஆப்போசிட் வெர்டெக்ஸை மீட் பண்ணுது. செகண்ட் வரைஞ்சாச்சு. அப்புறம் தேர்டு. இப்போ என்னாச்சு? இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து நம்ம 3 வரைஞ்சிட்டோம் இல்லையா? பட் இங்க இந்த சைடோட நடுவுல பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரும். இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா? இந்த லைன் ப்ளூ லைனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 சைடோட நடுவில், இந்த சைடோட நடுவில் அப்படின்றது இந்த ஒரு சைடோட மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது மாதிரி ஒரு சிமெட்ரி வரும். ஏன்னா இதுக்கு மேலேயும் கீழேயும் சிமிலராக இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் 3 ஃபர்ஸ்ட் வரைஞ்சோம். இப்போ மறுபடியும் ஒரு 3 வரைஞ்சிருக்கோம். ஸோ டோட்டலாக இதில் வந்து 6 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கோ அத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி நமக்கு வந்திருக்குது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியை வரைஞ்சாச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி என்னன்றதை கவுண்ட் பண்ணி எழுதியாச்சு. பட் நம்ம அப்சர்வ் பண்ணுற ஃபேக்ட் என்னன்னா, புக்கில் கொடுத்துருக்காங்க எத்தனை சைடு இருக்கோ அத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரு 7 சைடு ஃபிகர் இல்லை 8 சைடு ரெகுலர் பாலிகன் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா எத்தனை சைடு இருக்கோ அத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி நம்மளால வரைய முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்களா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 3 சைடு 3 லைன் ஆஃப் சிமெட்ரி, ஸ்கொயர் 4 சைடு 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, பென்டகன் 5 சைடு ரெகுலர் பென்டகன், ஸோ 5 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, அப்புறம் ஹெக்ஸகன் 6 சைடு 6 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4ல வந்து complete the other half of the following figures such that the dotted line is a line of symmetry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டயக்ராம்லையும் ஒரு டாட்டர் லைன் இருக்கு, அது வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைன்ல இருக்கிற லெஃப்ட் சைடு வெர்டிகல் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சிமிலரா இருக்கணும். நம்ம அதர் ஹாஃபை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை இங்கே எடுத்திருக்கேன், டயக்ராமை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி வரையணும், அவ்வளோதான். ஸோ இந்த லைன் இப்படி இருக்கா? ஸோ இங்கே சிமெட்ரிக்கல் போட்டாச்சு, இப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் இருக்கு. அண்ட் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல திருப்பி இப்படி கொஞ்சம் கீழே வருது, எக்ஸ்டெண்ட் ஆகி கீழே வருது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மேலே போகுது. அதுக்கப்புறம் இப்படி இருக்கு இல்லையா இந்த லைன்? ஸோ இந்த லைன், ஸோ இதே மாதிரி இங்கே வரணும். இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி வரும். அது மாதிரி இங்கே இப்படி வந்துட்டு இப்படி வரும். இதை முதல்ல வரைஞ்சிட்டோம்னா நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி வருது, இது இப்படி ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கு கொஞ்சம் இப்படி மேலே. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல இப்படி வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி போட்டு நீங்கள் அதை அப்படியே சிமெட்ரிக்கலாக வர்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதே சைஸில் வரையணும். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது கூட கொஞ்சம் பெருசாக வரைஞ்ச மாதிரி இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு அதே சைஸில் லெஃப்ட் சைடில் என்ன சைஸில் இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடில் போடணும். ஸோ இது கொஞ்சம் இப்போ கலர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதே கலரையே ஃபில் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இப்படி வந்துடும். ஸோ இது கலர் பண்ணியாச்சா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மேலே, அவ்வளோதான். ஸோ அவங்க கேட்ட மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்தது, ஸோ டயக்ராமை நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த பக்கத்தில் இருக்கிறத இதே மாதிரி இப்படி போடணும். ஸோ இப்படி போட்டு இப்படி வரணும்.
அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே கொஞ்சம் இன்னொரு ஒரு லைன், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லைன், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லைன், ஒரு கர்வ்டாக வருது, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஒரு லைன். ஸோ இது ஃபஸ்ட்டு வரைஞ்சாச்சா. அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பித்து, ஏன்னா இங்கே இருக்கு இல்லையா, அதை இங்கே ஆரம்பித்து இதே மாதிரி கொஞ்சம் தூரம் வரைக்கும் இப்படி போடணும். அதே மாதிரி இங்கே ஆரம்பித்து கொஞ்சம் இப்படி ரொம்பவும் கீழே வரக்கூடாது, இந்த சிமெட்ரிக்கலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி வரும். அதுக்கப்புறம் இப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் இப்படி உள்ளே வந்து திருப்பி இப்படி வருது. ஸோ இதோட இப்படி ஜாயின் பண்ணணும். இது ரொம்ப பர்ஃபெக்ட் சிமெட்ரிக்கலாக வரைகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு. ஸோ அதை வரையும் போது இது எப்படி வரும். ஸோ இப்படி இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனை ஃபஸ்ட்டு இப்படி வரையணும் ஸ்லாண்டிங்காக, அதுக்கப்புறம் இப்படி போடணும். ஸோ இது க்ரீன் கலரில் ஃபில் பண்ணணும். ஸோ க்ரீன் கலர், இந்த க்ரீனையே நம்ம இந்த இடத்துல இப்படி ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த சர்க்கிள் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ ரெட் கலரில் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர், ஆக்சுவலாக அந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் இருக்குது, இப்படி இங்கே டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சிமெட்ரிக்கலை மெயின்டைன் பண்ணணும், நம்ம பாட்டுக்கு இப்படி தள்ளி போட்டுறக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இருக்குது ஸ்கொயர். அண்ட் இது வந்து எல்லோ. ஸோ இது மாதிரி ஒரு கொஞ்சம் டார்க் எல்லோ மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு டைமண்ட் ஷேப் வரைஞ்சிடலாமா. அது இந்த பக்கம் இருக்குது. அண்ட் அது பார்த்தீங்களா கொஞ்சம் ஸ்கொயரை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த எண்டுலேயும் லாஸ்ட் வரைக்குமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஞ்சம் டயக்ராமை வந்து கொஞ்சம் ரொம்ப தள்ளி போட்டோம், அதனால தான் இது கரெக்டாக இப்படி சிமெட்ரிக்கலாக வரல. அது பரவாயில்ல, இப்போ நம்ம ரப் பண்ணிட்டு கூட திருப்பி வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கலரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த லைன் வந்து கொஞ்சம் ரொம்ப இப்படி தள்ளி போகாமல் இது எப்படி வரணும்னா, அந்த இதை டச் பண்ணிட்டு இப்படி போகிற மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிமெட்ரிக்கலாக வரைஞ்சிச்சு. அப்புறம் மேலே ஒரு இது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்து இது வரையணும். ஸோ நம்ம வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி எதையும் மிஸ் பண்ணாமல் வரையணும். ஸோ சிமெட்ரிக்கலாக வரைஞ்சாச்சு. அடுத்தது பார்க்கலாமா. அடுத்து ரெண்டும் ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் இங்கே எடுத்துக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி வரையணும். அதுக்கப்புறம் ஒரு இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல மறுபடியும் ஸ்கேல் வச்சும் போடலாம், இல்லை சும்மா ஃப்ரீ ஹேண்டாகவே போடலாம், அவ்வளோதான். அண்ட் இந்த ஃப்ளேம் வந்து கலர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கலரை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல கலர் பண்ணிட்டோம்னா நமக்கு சிமெட்ரிக்கல் ஷேப் வந்துருச்சு. அடுத்தது இந்த ஃபோர்த் டயக்ராம் காப்பி பண்ணிக்கலாம். ஃபோர்த் டயக்ராம். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு இதுக்கு சிமெட்ரிக்கலாக இப்படி ஒரு லைன், அதுக்கப்புறம் இதுக்கு சிமெட்ரிக்கலாக இப்படி ஒரு லைன், அதுக்கப்புறம் இதுக்கு சிமெட்ரிக்கலாக இப்படி ஒரு லைன், கொஞ்சம் அப்படி கிட்ட. ஆக்சுவலாக இது வரைஞ்சிட்டோம். பட் இந்த லைன் பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து இங்கேருந்து வருது. ஸோ அதுக்கு முதல்ல இந்த ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், அதுக்கப்புறம் இந்த லைன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா சிமெட்ரிக்கலாக வர்ற அளவுக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கலரை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அவங்க கேட்ட மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சிமெட்ரிக்கலாக வரைஞ்சிருக்கோம். இன்னும் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். மோஸ்ட்லி எதுவுமே மிஸ் பண்ணல, எல்லாமே வரைஞ்சிட்டோம். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி வரையும் போது மட்டும் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இல்லை ஒரு ஹரிசாண்டல் இருந்தால் மேலேயும் கீழேயும் அது கரெக்டாக வர்ற மாதிரி
நம்ம கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நம்ம வரையணும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல் டயக்ராம் அப்படியே வந்துருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 பார்த்தீங்கன்னா, அஸ்யூமிங் ஒன் ஷேப் இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 2 டயக்ராம் இருக்கு. அதில் ஒரு ஷேப் வந்து அதர் ஷேப்போட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ட்ரா த மிரர் லைன் ஃபார் ஈச் ஆஃப் த கிவன் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்படி வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இதோட மிரர் இமேஜ்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரைட் சைடு இருந்தால் அதோட மிரர் இமேஜ், இல்லை ஒரு ரைட் சைடு இருக்கிறது ஆப்ஜெக்ட்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது மிரர் இமேஜ். ஸோ இதுதான் வந்து மிரர் லைன். இதுவே அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹரிசாண்டலாக வரைஞ்சோன்னா, இப்போ மேலே இருக்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குன்னா அது கீழே இருக்கிறது வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன், இல்லை கீழே இருக்கிறது ஆப்ஜெக்ட் தான் மேலே இருக்கிறது அதோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து மிரர் லைன். அதுமாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரும். ஸோ இது எப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்றதை பார்த்து நம்ம வந்து லைன் வரையணும். அண்ட் இது ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வெர்டிக்கலாக நம்ம இப்படி போட்டுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மிரர் லைன் அப்படின்னும் போது ஒரு ஆப்ஜெக்டோட அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இன்னொரு சைடு வரணும். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே தனியாக இருக்கணும். ஸோ இப்படி நடுவில் வந்து இப்படி லைனை போட்டுட்டு சிமெட்ரி மாதிரி நம்ம போடக்கூடாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன், அப்போ நடுவில் இந்த மிரர் லைன் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். ஸோ இங்கே ட்ரா த மிரர் லைன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம மிரர் லைனை இங்கே வரைஞ்சி காட்டியிருக்கோம். எக்ஸாம்பிள் 6. Draw the reflection image of the following figures about the given line. ஸோ நமக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் இமேஜை வரையணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது இந்த லெட்டரோட இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த லைன் வந்து அதர் சைடு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வரும். ஸோ எவ்வளோ கேப்பில் இருக்கோ அவ்வளோ கேப்பில் தள்ளி வரையணும். அதுக்கப்புறம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நான் வேறு கலரில் போட்டு காட்டுறேன். இந்த லைனில் இருந்து இப்படி ஓ மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கேருந்து ஓ மாதிரி இப்படி ஓவல் ஷேப்பில் இப்படி போடணும். பட் இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இந்த கேப் மெயின்டைன் பண்ணணும். இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, இங்கே ரொம்ப கேப் இருக்குது பாருங்கள். நான் மறுபடியும் இதை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வரைஞ்சிடறேன். ஏன்னா இவ்வளோ கேப்பில் வரையக்கூடாது. ஸோ இது வந்து அதுக்கு நான் முதல்ல வந்து அந்த ஓ ஷேப்பை போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அந்த சைஸும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. மறுபடியும் போடுற பாருங்க. இப்போ இது ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்படி போட்டாச்சு. ஸோ இதை கொஞ்சம் இதே மாதிரி திக்காக போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப தின்னாக போட்டிருக்கேன். அது மேலேயே கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் இமேஜ். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இங்கேருந்து இப்படி ஒரு லைன், அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு லைன், அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரைட்டாக இப்படி ஜாயின் பண்ணணும். இதனால நம்ம வரைஞ்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிடலாமா. இது லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா போதும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணால் இப்போ மிரர் ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் வந்துருச்சு. இப்போ அடுத்தது இங்கே லுக் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கே வந்து இப்படி மாறி வந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இந்த லைன் வந்து இப்படி இருக்கு இல்லையா, இந்த லைன். ஸோ அதை என்ன பண்ணணும், இப்படி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கேருந்து இப்படி வரணும். ஸோ கே வந்து நம்ம இது மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த ஓ, இது ஈஸி. ஒரு ஓ போட்டிருக்கோம். அதுமாரி இன்னொன்று. அதுக்கப்புறம் அந்த கேப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போடணும். நான் திருப்பி வரையட்டுமா. ஸோ இங்கே எப்படி இருக்கோ அந்த ஓ வந்து
அதே சைஸில் இந்த இடத்துல வரையணும். ஸோ ஸோ இங்கே வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கேப்பில். அப்புறம் எல் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி போட்டு அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் லைன் இப்படி வரணும். ஸோ இதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் இமேஜ். இப்போ அடுத்தது 4th டயக்ராமில் நமக்கு வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒன்று வரைஞ்சிட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒரு லைன் வரையணும். ஸோ அது வந்து ரொம்ப இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது, இப்படி சின்னதாக வரையணும். அந்த கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ 2 பேரலல் லைன் மாதிரி வரைஞ்சி இதை ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வரையணும், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வரையணும். கொஞ்சம் பெருசாகவே போடணும், ஏன்னா எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு போடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் இப்படி உள்ளே வருது, அதுக்கப்புறம் திரும்ப மேலே வருது. இங்கே பார்த்தீங்களா, இப்படி உள்ளே வந்து இந்த பக்கம் மேலே வருது. வேற கலரில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி கொஞ்சம் உள்ளே வந்து திருப்பி இப்படி மேலே வருது. ஸோ அதேமாரி போட்டாச்சா? அதேமாரி இப்போ இந்த இடத்துல மறுபடி இந்த சைடு வருது, இந்த சைடு வந்து திரும்பவும் மேலே வருது. மேலே வந்து இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு லைன் கொஞ்சம் திக்கா. ஸோ இது மாதிரி போட்டாச்சு. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் வரைஞ்சாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 7ல் பார்த்தீங்கன்னா, வாட் வேர்ட்ஸ் வில் யூ see if a mirror is placed below the words? ஃபர்ஸ்ட் மாம் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வேர்டை நம்ம எடுத்து இதுக்கு கீழே வந்து இப்படி மிரர் வச்சிருக்காங்க. இப்போ மிரர் இஸ் பிளேஸ்டு பிலோ த வேர்டு. அப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எம் இப்படி இருக்கு இல்லையா? அப்போ அது மாதிரி இப்படி இருக்கும், எம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைனும் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைன் இப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து இது இப்படி வரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து இது இப்படி வரும். அடுத்தது இந்த ஓ வந்து அதே மாதிரியே தான் இருக்கும். மறுபடியும் எம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைன் இப்படி இருக்கும், இந்த லைன் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இப்படி வி மாதிரி இருக்கிறது இப்படி ரிவர்ஸில், அதாவது தலைகீழ் இப்படி இருக்கும். ஸோ இப்போ எம்ஓஎம்மோட மிரர் இமேஜ் ஆர் ரிஃப்ளெக்ஷனை நம்ம வரைச்சிட்டோம். இப்போ அடுத்தது சிஓஎம் இருக்கு. இப்போ சிஓஎம் எடுத்து இதுக்கு நம்ம வந்து மிரர் லைன் போட்டுட்டு, ஸோ மிரர் லைன் போட்டுட்டு இப்போ என்ன லெட்டர்ஸ் வந்து நமக்கு வரப்போகுதுன்றதை நம்ம எழுத போகிறோம். இப்போ சி இருக்கு இல்லையா? ஸோ இது அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ சி வந்து மிரர் இமேஜில் திருப்பி இதே மாதிரி தான் நமக்கு வரும். அப்புறம் ஓவும் அதே மாதிரி தான் வரும். அண்ட் எம் இப்போ தானே நம்ம போட்டோம். ஸோ இந்த லைன் இப்படி இருக்கும், இந்த லைன் இப்படி இருக்கும், அண்ட் இது வந்து இப்படி இப்படி வரும். ஸோ சிஓஎம் வந்து நமக்கு இந்த மாதிரி தெரியும். அப்புறம் அடுத்தது நமக்கு ஹைட் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம், இந்த மிரர் லைன் இப்படி போட்டுறணும். ஸோ இப்போ இந்த ஹெச் வந்து எப்படி தெரியும் கீழே அப்படின்னா, இதே மாதிரி சிமெட்ரிக்கலாக இந்த லைன் அண்ட் இந்த லைன் இப்படி இருக்கா? ஸோ இந்த லைனும் போட்டுட்டு நடுவில் ஒரு லைன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த லைன் இப்படி போட்டுடணும். அப்புறம் இது அப்படியே தான் வரும். அண்ட் டியில் இந்த லைன் வந்து இப்படி வந்துடும். அண்ட் கேர்வ்டாக இருக்கிறது அதே மாதிரி கேர்வ்டாக இப்படி வந்துடும். அண்ட் ஈலையும் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் லைன் இருக்கு இல்லையா? இந்த வெர்டிகல் லைன் அப்படியே வந்துடும். அப்புறம் நமக்கு 3 ஹரிசாண்டல் லைன் இருக்கு இப்படி ஈல, அதுவும் அதே மாதிரியே வந்துடும். ஸோ நமக்கு அதே லெட்டரே அப்படியே திருப்பி வருது. ஸோ எல்லாமே. ஸோ நம்ம ஹைட் அப்படின்ற வேர்டு வந்து மிரர் இமேஜில் ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கும்போது மறுபடியும் ஹைட் அப்படின்ற வேர்டே எக்ஸாக்டாக வருது. அதுக்கு அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? WICK. ஸோ இந்த வேர்டை இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மிரர் லைன் வரையணும். அண்ட் இப்போ W வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி இருக்கு இல்லையா இந்த லைன்? ஸோ இந்த லைன் வந்து இப்படி இருக்கிறது வந்து இப்படி வரும். அப்புறம் இந்த லைன் இப்படி இருக்கு இல்லையா? அது வந்து இப்படி வரும். அதுக்கப்புறம் இப்படி இப்படி ஒரு லைன் இருக்கு. ஸோ அது வந்து இந்த மாதிரி வரும். அப்புறம் ஐ வந்து ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி தான் வரும். சி கர்வ்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரியே இப்படி சி வந்துடும். கேல வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த லைன் வந்து இப்படியே வரும். அண்ட் இங்கேருந்து ஒரு லைன் இப்படியும், அதுக்கப்புறம் இந்த லைன் இப்படி இருக்கு. ஸோ அது மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்துடும்.
ஸோ இது கொஞ்சம் மாறி வரும். ஸோ இந்த பக்கம் வரும் ஃபஸ்ட்டு, அதாவது இங்கே இருக்கிற லைன் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு ஒரு லைன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன். ஸோ அது வந்து இங்கே வரும். ஸோ இதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க கொடுத்த 4 வேர்டுக்கும் நம்ம வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே இங்கே கொடுக்கும்போது இந்த ஹைடு வீக் இதெல்லாம் ஐ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆனால் அவங்க வரையும் போது கேபிட்டல் ஐ எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐ இப்படி போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரியே போட்டுக்கோங்க. அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கும் ஐ வந்து இப்படி போடணும். ஸோ எக்ஸாக்டாக கொடுத்ததை நம்ம எடுத்து வரைஞ்சிருக்கோம். பட் சொல்யூஷன் வந்து ஐ வந்து அவங்க இதை மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி போடும்போது நமக்கு ரிஃப்ளெக்ஷன்லையும் அதே மாதிரி வரும். அதர்வைஸ் மீதி எல்லாமே நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பார்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க. வாட் வேர்ட்ஸ் will you see if a mirror is placed below the words ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த வேர்டில் நம்மளால பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் 8 பார்த்தீங்கன்னா, color any one box in the given grid sheet so that it has reflection symmetry and draw the lines of symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ கொடுத்துருக்க இந்த டயக்ராம் வந்து நமக்கு சிமெட்ரியாவே இல்லை. ஏன்னா கலர் வந்து ஒரு 3 பாக்ஸில் கலர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு கிரிட்டை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் பாருங்க, கலர் எனி ஒன் பாக்ஸ், அந்த கிரிட்ல இருக்க ஒரு பாக்ஸை கலர் பண்ண சொல்லி ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வர்ற மாதிரி கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதான் டார்க் கலர் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ நான் வந்து இந்த இடத்துல கலர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கலர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் இது மாதிரி வரைஞ்சா எனக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடத்த நான் வந்து கலர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்த நான் கலர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சிமெட்ரி வந்து வருது. பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வருது, நம்ம சிமெட்ரி லைனும் வரைஞ்சிட்டோம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கிரிட்டை கலர் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அது கலர் பண்ணதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வரணும். இங்கே நடுவில் இருக்கு, இங்கே ஒரு கேப் இருக்குல்ல, இங்கே ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி ஒரு லைன் வரைஞ்சோம்னா இது ரிஃப்ளெக்ஷன் வருது. ஏன்னா இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பாக்ஸை கலர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வருது. அந்த லைன் ஆஃப் சிமெட்ரியும் நம்ம இங்கே வரைஞ்சி காட்டிட்டோம். இதே மாதிரி மறுபடியும் வேற ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் மறுபடியும் இந்த டயக்ராம் எடுத்திருக்கேன். சப்போஸ் இப்போ நான் வந்து வேற ஏதாவது ஒரு பாக்ஸ், இப்போ நான் இதை கலர் பண்ணேன்னா எந்த லைன் ஆஃப் சிமெட்ரியும் வரைய முடியாது. இதை கலர் பண்ணாலும் எந்த லைன் ஆஃப் சிமெட்ரியும் வரைய முடியாது. ஒருவேளை 2 கலர் பண்ணால் நம்ம வரைய முடியும். பட் ஆனால் 2 கலர் பண்ணாலும் இப்போ இதில் வந்து இல்லை பாருங்க, 3 கலர் பண்ணால் வரைய முடியும். பட் அவங்க வந்து 1 தான் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 பண்ணால் பண்ணக்கூடாது, ஏன்னா 1 தான் பண்ணணும். ஸோ மீதி எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு. நம்ம எந்த ஆப்ஷன் போட்டாலும் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரல. ஸோ இது ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து எனி ஒன் பாக்ஸை கலர் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வர்ற மாதிரி கலர் பண்ணி அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9 பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் ஃபிகர் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் த ஷேடட் பார்ட் அபவுட் த லைன் எல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லைன் எல் இருக்கு இல்லையா, அந்த ஹரிசாண்டல் லைன், இதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ மேலே என்ன இருக்கோ அதுக்கு கீழே வந்து அதே மாதிரி வரையணும். அதுக்கப்புறம் தென் ரிஃப்ளெக்ட் இட் அபவுட் எம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எம்முக்கு நம்ம லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ ரைட் சைடு அதே மாதிரி வரையணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் எல் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இங்கே மேலே இந்த லைனும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்போ நம்ம இங்கே வந்து இப்படி கீழே வந்து அதே மாதிரி வரைஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இப்படி குட்டியாக ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி வரைஞ்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு லைன் இருக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு லைன் வந்து வரைஞ்சாச்சு. அண்ட் இந்த லைன் வரையும் போது அது பாருங்க கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அது பேரலாகவும் இருக்கணும், அப்போதான் டிசைன் கரெக்டாக வரும். அப்புறம் இந்த இடத்துல இப்படி கரெக்டாக இந்த 2 வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தால் இப்படி வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது இந்த லைன் வரையணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு
லைட் கலரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லைன்ஸாக போட்டு ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஷேட் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஷேட் பண்ணால் இந்த டிசைன் இப்படி வரும். கொஞ்சம் ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க. அது ஷேடிங் மட்டும் எக்ஸாக்டாக பண்ணால் போதும். இந்த லைன்ஸ் வந்து சும்மா ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு பார்ட் முடிச்சாச்சு. இப்போ இதுலேயே நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எல் வரைஞ்சிருக்கீங்கன்றது தெரியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு டயக்ராம் இதை மறுபடியும் வரைஞ்சிட்டு இதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எம் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ எம்ன்றது இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த எம்முக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடு வரைய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ அதை இப்படி வரைஞ்சாச்சு. அதுமாதிரி இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா? அதை அதே மாதிரி இந்த பக்கம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வரைஞ்சாச்சு. இதே மாதிரி இப்போ இந்த லைனை வரையணும், இப்போ இந்த லைனை வரையணும், அப்புறம் இந்த லைன் வரையணும், அப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு ஒரு லைன், சின்ன லைன் ஒன்று வரையணும். ஆக்சுவலாக இது வரைஞ்சிட்டு திருப்பி இங்கே ஒரு கார்னரில் ஒரு சின்ன லைன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த லைன் வரைஞ்சிட்டு ஒரு சின்ன லைன் இப்படி வரைஞ்சிட்டு அப்புறம் கார்னரில் இப்படி வரையணும். ஸோ இப்போ நம்ம ஷேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. பட் நல்லா புரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்குன்னு. புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ இது ஷேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு டிசைன் இப்படி ஷேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு டிசைன் இப்படி ஷேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு இதுக்கும் இப்படி ஷேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஷேட் பண்ணணும், இது இப்படி ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எப்படி ஷேட் பண்ணணும். ஸோ மொத்தமாக நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எம் போட்டிருக்கோம். Example 10. A manhole cover of a water sump is in square shape. First subdivision, how many ways we can fix that to close the sump? அதுக்கப்புறம் what is its order of rotational symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்கு அண்ட் இந்த வெர்டெக்ஸை வந்து ஏபிசிடி நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிசிடி. ஸோ இதை நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஏன்னா இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ரெஃபரன்ஸ்க்காக இப்படி ஒரு ஆரோ மார்க்கை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துருக்கோம். ஸோ இப்படி பிளேஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இதுவே இதை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஏ வந்து வேற பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம இதே மாதிரி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து ஏ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஏ வந்து இப்போ இந்த இடத்துல வந்துடுது. ஏ இங்கே வரும்போது, அதாவது நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிடுறோம். அப்போ ஏ இங்கே வந்துடும், பி வந்து இப்படி மேலே வந்துடும், அப்புறம் சி இங்கே வந்துடும், டி இங்கே வந்துடும். இப்போ என்ன ஆகுனா, நமக்கு இந்த சிடியில் தானே இந்த ஆரோ மார்க் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆரோ மார்க் வந்து சிடியில் இருக்கும்போது இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரியே நான் கலர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்தராக இன்னொரு ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். இது மறுபடியும் இப்படி ரொட்டேட் பண்ணால் நாங்கள் ஏ மேலே போயிடும். ஸோ நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் எடுத்துட்டு இதில் வந்து இங்கே ஃபில் பண்ணியாச்சு. ஏ இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும், சி இங்கே வந்துடும், டி இங்கே வந்துடும். இப்போ என்ன ஆகும் பாருங்க, நமக்கு வந்து இந்த ஏரோ மார்க் வந்து இப்படி கீழே வந்துடும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிறதுனால நம்ம எந்த டைரக்ஷனில் வந்தாலும் அது ஃபிட் ஆகும், அந்த சம்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்தது மறுபடியும் இப்படி போட்டுட்டு இங்கே வந்து ஃபர்தராக ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மறுபடியும் டி இப்படி மேலே வந்துடும். ஸோ டி இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற ஏ என்ன ஆகும், இந்த இடத்துல வந்துடும். அப்புறம் பி வந்து கீழே வந்துடும், சி இங்கே வந்துடும். அண்ட் இப்போ இந்த ஏரோ மார்க் வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் வந்துடும். இந்த ஏரோ மார்க் வந்து ஒரே சைடு சிடியை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காது ரெஃபரன்ஸ்க்காக. இல்லாட்டி நம்ம அது ரொட்டேட் பண்ணுறது வந்து நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ இந்த 4 விதத்தில் இன் ஹவு மெனி வேஸ் வி கேன் ஃபிக்ஸ் தட் டு க்ளோஸ் த சம்ப் அப்படின்றதோட ஆன்சர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 4 வேஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ 4 வேஸ். அடுத்தது சப்டிவிஷன் 2 வந்து வாட் இஸ் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னா அதுவும் 4 தான்.
ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம அதை ரொட்டேட் பண்ணும்போது அது ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் அது சிமெட்ரியாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த வெர்டெக்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை இது ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இது மேலே அப்படியே வச்சு பார்த்தா அது கரெக்டாக பிளேஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஒரிஜினல் இமேஜும் அந்த ரொட்டேட் பண்ணதும் சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்து ஆர்டர் அப்படின்றது 4. எக்ஸாம்பிள் 11 பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமும் முதல்ல இருந்ததும் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறதும் சிமெட்ரிக்கலாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டயக்ராமை நான் இங்கே தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது சிமெட்ரிக்கலாக நமக்கு வந்து ஒரு 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இப்போ நான் ABCD அப்படின்னு நேம் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ வந்து இப்படி ஒரு பொசிஷன் மாறிடும், எல்லாமே ஒவ்வொரு பொசிஷன் வந்து மாறிடும். ஸோ ABCD வந்து இந்த ஆர்டரில் வரும். பட் ABCDன்றது நம்ம நேம் பண்ணுறது, பட் இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அந்த டாட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் செகண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ மறுபடியும் இப்படி ஃபர்தராக ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ வந்து இங்கே மூவ் ஆகிடும், பி மறுபடியும் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ மறுபடியும் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த ABCD பொசிஷன் மட்டும்தான் வேற இடத்துல இருக்கு. அடுத்து ஃபர்தராக நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், ABCD இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது 4மே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஜஸ்ட் அந்த பொசிஷன் ஆஃப் ABCD தான் மாறி இருக்கு, பட் அந்த சிமெட்ரி வந்து அப்படியே இருக்கு. ஸோ அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது வந்து 4. நம்ம இது மாதிரி எல்லாத்துக்கும் வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டோம்னா டைரக்டாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டயக்ராமை நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, நான் இங்கே லைன் போட்டிருக்கேன் பாருங்க, ஒயிட் கலரில் போடுறேன். இது 1, அதுக்கப்புறம் இது 2, அதுக்கப்புறம் இது 3, 4, இது மாதிரி சிமெட்ரிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் சப்போஸ் இப்போ இது ABCDE அப்படின்னு நேம் பண்ணனா எனக்கு 5 இருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் அது சிமெட்ரிக்கல் வரும். அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 5. அதே மாதிரி அடுத்தது ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இங்கே டயக்ராம் நான் என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம சப்போஸ் இப்போ ABCD அப்படின்னு நேம் பண்ணால், இப்போ இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து இங்கே வந்துச்சுன்னா அது வெர்டிக்கலாக வந்துடும். ஸோ அதோட ஷேப் வந்து வேற மாதிரி இருக்கும், இப்படி வந்துடும். பட் இது வந்து சிமெட்ரியே இல்லை. ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் தான் கரெக்டாக அது மேலே கோயின்சைட் ஆகணும். இது சிமெட்ரியே இல்லை. பட் இதை ஃபர்தராக இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா இது அப்படியே தலைகீழ வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக கோயின்சைட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து இது மேலே வச்சிங்கன்னா அப்படி கரெக்டாக அப்படி கோயின்சைட் ஆகும். அப்போ இதுக்கு வந்து நமக்கு 2 ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இதுக்கு 2. அடுத்தது லாஸ்ட் ஆப்ஜெக்ட். இங்கே டயக்ராமை நம்ம என்லார்ஜ் பண்ணி போடலாம். ஸோ இங்கே நம்ம இதை ABCDE அப்படின்னு நேம் பண்ணோம்னா இதை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், சிமெட்ரிக்கலாக வரும். ஸோ 5 பொசிஷன் இருக்கனால 5 ரொட்டேஷன்ல சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12 பாருங்க. ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ நான் டயக்ராம் என்லார்ஜ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல A, இந்த இடத்துல B அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ABCD அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தா நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன், இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ வந்து இப்படி மேலே போயிடுச்சு. இப்போ சிமெட்ரிக்கலாகவே இல்லை. மறுபடியும் ஃபர்தராக இன்னொரு ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஏ வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. இது 2 தான் சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக அப்படி கோயின்சைட் ஆகும். ஸோ ABCDன்றது நம்ம பொசிஷனுக்காக நேம் பண்ணியிருக்கோம். பட் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2மே சேமாக இருக்கு. பட் ஆனால் வேற வேற இடத்துல இருக்குது பாருங்க. இப்போ ஏ வந்து நமக்கு இந்த சைடு ரைட் சைடு இருக்கு, சி லெஃப்ட் சைடு இருக்கு. பட் இங்கே வந்து அது ரொட்டேட் ஆகி வரும்போது ஏ வந்து லெஃப்ட் சைடு இருந்துச்சு, சி வந்து ரைட் சைடு இருக்கு. ஸோ அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 2. ஏன்னா 2 பொசிஷன்ல தான் சிமெட்ரிக்கலாக இருக்கு. இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்க போகிறோம், அதுக்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ டயக்ராம் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து இதை ABCD அப்படின்னு நேம் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வரும். பட் சிமெட்ரிக்கலாகவே இல்லை. அப்போ இன்னொரு ஒரு ரொட்டேஷன் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ பாருங்க சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஆனால் பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. இப்போ ஏ வந்து இந்த இடத்துல இருக்கு, அது வந்து இப்போ சி இங்க இருக்கு. இப்போ ஏவும் சியும் மாறி இருக்கு. அதே மாதிரி பியும் டியும் மாறி இருக்கு. இது தவிர வேற எந்த பொசிஷன்லையும் சிமெட்ரிக்கலா வராது. அப்போ இதுக்கும் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 2. ஏன்னா 2 ரொட்டேஷன்ல தான் அது வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. அடுத்து தேர்ட் ட்ரையாங்கிள் இங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை நான் நேம் பண்ணட்டுமா? ஸோ ஏ பி சி நேம் பண்ணியிருக்கேன். இப்படி ரொட்டேட் பண்ண போறேன். இப்போ பாருங்க சிமெட்ரிக்கலாவே வரல. மறுபடியும் ரொட்டேட் பண்ணிருக்கேன். இப்போ சிமெட்ரிக்கலாவே வரல. மறுபடியும் ரொட்டேட் பண்ணட்டுமா? இப்போ சிமெட்ரிக்கலாவே வரல. அண்ட் ஒரிஜினல் பொசிஷனே வந்திருக்கு. பட் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தது எல்லாமே நம்ம 90 டிகிரி தான் ரொட்டேட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இதை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த சி வந்து மேலே வந்துடும், ஏ வந்து கீழே வந்துடும், பி வந்து இந்த பக்கம் வந்துடும். இப்போ சிமெட்ரிக்கலாக இருக்கு. அதே மாதிரி ஒன் மோர் டைம் நம்ம இதை இப்படி ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பி மேலே வந்துடும், சி இங்கே வந்துடும், ஏ இங்கே வந்துடும். மறுபடியும் ரொட்டேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டயக்ராமே வந்துடும். அப்போ இது வந்து 3 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ இது நம்ம ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் அப்படின்னு நேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இப்படி ரொட்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ வந்து இங்கே வந்துடும். அது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பிளேஸ் வந்து மாறி வரும். ஸோ நமக்கு டோட்டலா 1 2 3 4 5 6 7 8 பொசிஷன்ஸ் இருக்கனால அந்த 8 பொசிஷன்ல மாறி மாறி வரும்போது நமக்கு 8 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வரும். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5th சப்டிவிஷன். மறுபடியும் செப்பரேட்டாக டயக்ராம் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஏ பி சி டி அப்படின்னு நேம் பண்ணேன்னா, பட் இதில் என்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும்னா இந்த டயல் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கு, இது வந்து ஷார்ட்டாக இருக்கு. அப்போ இது ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பொசிஷன்ல வந்து சரியா வராது, அதாவது சிமெட்ரிக்கலா இருக்காது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரொட்டேட் பண்ணி ஏவை இங்கே எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க ஏவை இங்கே எடுத்திருக்கேன், பட் இது வந்து கோயின்சைட் ஆகாது. உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். ஸோ இது மேலே வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க கோயின்சைடே ஆகலை. பட் இதை ஃபர்தரா ஏ மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ கோயின்சைட் ஆகுது பாருங்க. ஸோ அப்போ இந்த 2 பொசிஷன் தான் இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 2. Example 13. Join 6 identical squares so that at least one side of a square fits exactly with any other square and have a rotational symmetry any 3 ways அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 identical squares நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி எடுத்துக்கலாமா? ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கு, இதை மாதிரி 6 identical squares எடுக்கணும்னு இருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்படியே வந்து சிமிலராக வரைஞ்சிருக்கோம். ஸோ 6 ஐடென்டிக்கல் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். இப்போ இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே இதெல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம், அப்புறம் ரெண்டாவது எடுத்து இப்படி ஜாயின் பண்ணுறோம், அப்புறம் மூணாவது எடுத்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து இதுக்கு கீழே எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஷேப் வருது இல்லையா? இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கும். இது நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணி திரும்பவும் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா இதே மாதிரியே திருப்பி வரும். ஸோ இது ஒரு வே. இன்னொன்று மறுபடியும் அதே மாதிரி 6 ஐடென்டிக்கல் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். இப்போ முதல்ல நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு ஷேப் வர மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த 3 இது ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணலாமா? ஒரு இதை தள்ளி ஜாயின் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இதை மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இதே நீங்க ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இங்க கீழே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வரும் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ ஒரு சிமெட்ரி வருது நமக்கு. ஸோ இது ஒரு வே. ஸோ நம்ம 2 வே கொடுத்துருக்கோம், அவங்க எனி 3 வேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த 6 ஐடென்டிக்கல் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 4 இதை ஒன்றா ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2
4. ஏன்னா 5 ஜாயின் பண்ணால் அப்புறம் ஒரு இது தனியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்படி கூட ஒரு ஷேப் வைக்கலாம். இது வச்சாலுமே என்ன ஆகும், லைனாக ஜாயின் பண்ணி வச்சுருந்தாலும் இதுவும் சிமெட்ரி தான். நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு இருக்க பாக்ஸ் ரைட் சைடு வந்துடும், ரைட் சைடு இருக்க பாக்ஸ் லெஃப்ட் சைடு வரும். இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வரும், இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வரும். ஸோ மாறி வரும். ஸோ இதுவும் ஒரு சிமெட்ரி தான். பட் புக்கில் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நம்ம அதே எக்ஸாம்பிளே இங்கே கொடுக்குறேன். ஒருவேளை இன்னும் ஒரு வே வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வே. ஸோ இது பார்த்தீங்களா? ஸோ இதே நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இங்கே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். ஸோ அது ஒரு சிமெட்ரி வரும். ஸோ எனி 3ன்னு கேட்டனால நம்ம 3 கொடுத்துருக்கோம். இன்னொன்று வேணும்னா நம்ம முதல்ல வச்சுக்கிற 6 பாக்ஸ் லைனாக கூட நம்ம பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 14 பார்த்தீங்கன்னா, விச் பேட்டர்ன் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் தி கிவன் கோலம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன்னா ஒரு பேட்டர்ன் அப்படியே ஸ்லைட் ஆகி திருப்பி அதுவே ரிப்பீட் ஆகும். எந்த ரொட்டேஷனோ இல்லை வேற பொசிஷன் சேஞ்சோ இருக்காது. அந்த ஷேப் அப்படியே வந்து வேற ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அப்படியே வந்து திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து இந்த ஒரு ஷேப் அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்ததுல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சப்டிவிஷன் 2 அப்படின்னும் போது நம்ம இந்த ஷேப்பை கொடுத்தோம். அதே மாதிரி சப்டிவிஷன் 3ல பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஆக்சுவலாக இது வந்து 2ஆ எடுத்தாலும் நமக்கு அப்படி கிடையாது, 3ஆ எடுத்தாதான் இதுதான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஷேப்பை மட்டும் தனியாக வரைஞ்சி கொடுக்கணும். இப்போ சப்டிவிஷன் 3 அப்படின்னா ஸோ இந்த ஷேப், ஸோ இந்த பேட்டர்ன் தான் டிரான்ஸ்லேட்டட் அப்படின்ற அர்த்தம். எக்ஸாம்பிள் 15 பார்த்தீங்கன்னா, யூசிங் த கிவன் பேட்டர்ன் color and complete the boxes in such a way that it possesses a translational symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து ரிப்பீட் ஆகணும். ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸ் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் ஆகணும். ஸோ இதே பேட்டர்ன் ஆஃப் கலர், இந்த ஷேப் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே பக்கத்தில் வரணும். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கலர் வந்து நமக்கு இங்கே வரணும், அப்புறம் இங்கே வரணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கீழேயும் இந்த கலர் வரணும். ஸோ அதே மாதிரி மேலேயும் கீழே இந்த கலர் வந்துருச்சா, அந்த சைடில் வந்து இந்த 2 கலர் வரணும். இது மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இப்படி வரும், அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது வரும், இப்படி வரும். ஸோ மேலேயும் கீழேயும் இப்படி வந்துடும், மேலேயும் கீழேயும் இப்படி வரும். அந்த ஆரஞ்சு கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ க்ரீன் கலர் இப்படி வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த க்ரீன் கலர் இப்படி வந்துடும், இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அது மேலேயும் கீழேயும் அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது வரும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா, நீங்கள் மறுபடியும் இதை ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அது அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அதே ரிப்பீட் ஆகிருக்கும். நீங்கள் ரேண்டமாக நடுவில் இங்கே எடுத்தீங்கனாலும் இங்கே எடுத்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க பாக்ஸில் இருக்கிறது அப்படியே இங்கே வந்து இப்படி ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் இப்படி ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. இந்த ஒரு டிசைன் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சிமெட்ரிக்கலாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 16. Translate the given pattern and complete the design in the rectangular strip அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாமா? முதல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்தாச்சு. இதே மாதிரி ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப், இப்போ ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பை எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டிசைனை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதே மாதிரி பக்கத்தில் இப்படி வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டைம் வரைஞ்சாச்சு, ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் வரைஞ்சிருங்க. இப்போ சப்டிவிஷன் 2 இது மாதிரி டிசைன் வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் எடுத்துட்டோமா, இந்த டிசைன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகணும். ஸோ 1 டைம் போட்டாச்சு, மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம், அகைன் ரிப்பீட் பண்ணியிருக்கோம், 1 more டைம், அப்புறம் லாஸ்ட் டைம். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன்.
இந்த ஒரு டிசைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம அப்படியே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் டைம், ஒன் மோர் டைம். ஸோ இவங்க கேட்ட மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பில் நம்ம கொடுத்துருக்கோம்.